உலக கல்லீரல் அழற்சி தினத்தை முன்னிட்டு கல்லீரல் அழற்சி பாதிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாகன பேரணியை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சென்னை 1000 விளக்கில் நடைபெற்ற இந்த ஹெபாரைட் பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து கல்லீரல் மருத்துவ நிபுணர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கல்லீரல் அழற்சிக்கு முன்கூட்டிய அறிகுறிகள் தெரியாது என்று குறிப்பிட்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கல்லீரல் தொடர்பான பரிசோதனையை பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். உலக கல்லீரல் தினம் இது ஏன் வச்சுருக்கோன்னா, இந்த ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லி கிருமிகள் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி. இது கல்லீரலை தாக்கும். இது சைலண்ட்டான வியாதி. ஆனால் கல்லீரலை தாக்கும் போது கல்லீரல் சேதமடையும், சிரோசிஸ்னு வரும், லிவர் ஃபெயிலியர் வரும். இது கம்ப்ளீட்டாக தடுக்கக்கூடிய வியாதிகள். ஹெப்படைட்டிஸ் பிக்கு தடுப்பூசி இருக்குது. குழந்தைங்க எல்லாருமே போட்டுக்கணும், அடல்ட்ஸும் போட்டுக்கலாம். இது ஃப்ரீயாக கூட கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். ஹெப்படைட்டிஸ் சிக்கு நல்ல மருந்துகள் இருக்குது, அதுவும் ஃப்ரீயாக கிடைக்குது.